வணக்கம். நான் முத்தியங்கட்டு. வணக்கம். நான் முத்தியங்கட்டு குளம். மழை முடிஞ்சு நீர்மட்டம் கூடி பாஞ்சு இப்போ ஒரு சமநிலை வந்தால மண்ணது கூட்டப்பட்டிருக்கு. இந்த குளம் முத்துராசனன் சொன்ன ஒரு அரசு சிற்றரசரால் உருவாக்கப்பட்டதாக வரலாறு கூறுது. அதோட 1959ஆம் ஆண்டிலிருந்து இதை பராமரிப்பு பணி தற்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது எடுத்துக்கூடிய விஷயமாக காணப்படுது. இந்த குளத்தின் பரப்பில் பார்த்தோம்னு சொன்னால் 66 சதுர மைல்னு சொல்லப்படுது. அதோட இந்த குளத்தில் 5,05,72,000 கன அளவு நீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவு இடவசதியும் காணப்படுவதாக கூறப்படுது. குளம் நடக்க பான்பயிரம் இந்த முத்தியங்காட்டில் 4 வான்பாயம் கதவுகள் காணப்படுது. இந்த கதவுகள் திறக்கப்பட்டால் பேராறு என்று சொல்லி ஒரு ஆற்றினோட இந்த நீரோட்டம் கலந்து அந்த நீரோட்டமானது நந்திக்கடல் வரை சென்று அங்கு சேரும். அது நந்திக்கடலூடாக முல்லைத்தீவு கடலில் சென்றடையும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதில் இந்த மழை நீரில் அளவுடுறது, மற்றது காற்றின் வேகத்தை அளவுடுறது, அதோட மின்னல் தாங்கியும் பொருத்தப்பட்ட பகுதி காணப்படுது. இது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. குளக்கட்டு பிள்ளையார் அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். பிள்ளையார் கோயில் முத்தியங்கட்டு குளத்துக்கு அண்மையில் காணப்படுது.